ஆமென். ஹalleluya. சோ நாம கண்டிப்பா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணுங்க, we want to see changes. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு நம்ம குடும்பத்துல இருக்கட்டும், இல்ல நம்ம சபையில இருக்கட்டும், நம்ம சொசைட்டில இருக்கட்டும், நம்முடைய தேசத்துல இருக்கணும், மாற்றத்தை எல்லாரும் பார்க்க விரும்புறோம். ரைட்? யாருன்னா சேஞ்சஸ் பார்க்க, எனக்கு சேஞ்சஸ் வேணாப்பா, இருந்தா இருக்கிறபடியே இருந்துடலான்னு எவ்வளவு பேர் நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குது, ஒரு மாற்றம். ஆமென். நன்மைகளை பார்க்கணும், நல்ல காலங்களை பார்க்கணும், நம்முடைய ஜெனரேஷன் வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், அரசாங்கம் நல்லா இருக்கணும். இப்படி எல்லாருக்குள்ளும் இருக்கிறத வந்து we are not satisfied with what இன்னைக்கு இருக்கிற நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன இல்லைங்க, நமக்கு இது இருந்தா போதும் நமக்கு நினைக்கல. we want good things to happen. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க, நன்மைகளை பார்க்கணும், நம்ம அடுத்த சந்ததி நல்லா வளரணும், பிளெஸ்ஸிங்கா இருக்கணும். இப்படி எல்லாம் நம்ம யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது, அவங்க ஜெபிக்கும் போது கூட என்ன கேட்கிறோம் ஜெபத்துல? இப்ப எல்லாம் ஜெபிக்கும் போது கேட்டீங்க, வியாதி உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, பண கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் தீரணும் ஆண்டவரே. இப்படி we keep asking God. Amen. நாம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா we stop praying. நம்ம ஜெபத்தோட நிறுத்தி விடுகிறவர்களாக இருக்கிறோம். Amen. நாம என்ன பண்றோங்க, ஜெபத்தோட நிறுத்தி விடுகிறோம். ஆமா, நம்ம ஜெபிக்கணும். prayer is vital, prayer is very important. ஜெபம் தான் நம்முடைய breath of life ஆ இருக்கணும். unless and until we pray, God cannot move, God cannot do. எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருங்க, he waits for our prayer. ஜெபத்தை எதிர்பார்த்து தான், நம்ம ஜெபத்தை நமக்கு இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஜெபித்த பிறகு அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. அதே நேரத்துல நாம ஜெபித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாருங்க, அவரை இன்டர்பிரேட் பண்ற, நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். நம்மை கொண்டு ஏதோ பூமியில செய்வதற்கு அவர் திட்டம் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. God can do anything and everything. அவரை செய்ய முடியுமா, முடியாதா? அவர் ஒன்னும் இல்லாத இடத்துல பைபிள் சொல்லுது, when there was nothing God spoke. தேவன் பேசினாரு. தேவன் வாய் திறந்து பேசின போது வானாதி வானங்களும் பூமியும் அண்ட சராசரங்களும் என்னதுங்க, it came into existence. Amen. வெளிச்சம் இல்லைன்னு பாக்குறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றாரு. உடனே என்ன பண்றாருங்க, வெளிச்சம் உண்டானது. Amen. வெளிச்சம், light came into existence. ஆண்டவர் வெளிச்சத்தை பார்க்கிறாரு. He felt, he said, வெளிச்சம் நல்லா இருக்குது, இட்ஸ் குட், நன்றா இருக்கிறது என்று கண்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க, முதல் அதிகாரம் பூரா கிரியேஷன். இரண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மனுஷனை மண்ணினால் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன பண்றாருங்க, அவன் என்ன பண்றாருங்க, அவனை ஜீவ ஆத்மாவை ஆக்குறாரு. ஆக்கிட்டு என்ன பண்றாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னோட சேர்ந்து யூ ஒர்க் வித் மீ. ஆமென். நான் என்ன பண்றேன், ஐ எம் ரூலிங் தி ஹெவன். நான் பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். I rule and reign from there. ஆனா பூமியில என்ன பண்றேன், நான் உனக்கு கொடுத்து இருக்கிறேன், I given to mankind. நீங்க என்ன பண்ணுங்க, பூமி, I want you to rule and reign the earth. பூமியும் அதில் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீ ஆளுகை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. Amen. That is the plan of God. அப்போ நீங்களும் நான் பூமியில எதுக்கு இருக்கிறோங்க, எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எதுக்கு வச்சிருக்கிறாரு? எவ்ரிபடி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has already a plan and purpose in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. Amen. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. Amen. ஒரு ஆபீஸ்ல எடுத்துக்கங்க, ஆபீஸ்ல இருக்கிறாங்க, ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க. அந்த மேனேஜருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மேனேஜர் என்ன பண்றாங்க, அடுத்து அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு டீம் பண்ணி அந்த டீம் லீடர் ஒருத்தர் ஏற்படுத்தி அந்த டீம் லீடருக்கு பொறுப்பை கொடுக்குறாங்க. பொறுப்பை கொடுக்குறாங்களா இல்லையா? இதை நீ என்ன பண்ண, டீம் லீடரா இருந்து உனக்குள்ள இத்தனை பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, சோ அவங்கள மெயின்டைன் பண்ண. நீ என்ன, நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட், உனக்கு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை அவர்களை கொண்டு நீ பூர்த்தி பண்ணு, செய்து முடியுன்னு சொல்லுவாரு. அப்போ டீம் லீடர் என்ன பண்றாருங்க, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொண்டு, நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய். அப்போ அந்த கலெக்டிவா எல்லாம் செய்யும் போது என்ன ஆகுது, எல்லாருக்கும், செஞ்சவங்களுக்கும் பேரு,
செய்யாதவங்களுக்கும் பேர் வருது, அது வேற. செஞ்சவங்களுக்கும் பேரு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுங்க, டீம் லீடருக்கு கொஞ்சம் பேரு, மேனேஜருக்கு பேரு, இப்படி எல்லாருக்கும் பேர் வந்து கடைசியில் என்ன ஆகுது, கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் வருது. கம்பெனிக்கு நல்ல பேர் வந்தா சிஓ என்ன பண்றாருங்க, நல்ல பேர் வந்துச்சு, பணம் நிறைய வந்துருச்சு, ஏதோ கொஞ்சம் போனஸ் கொடுக்கலாம்னு கொடுக்கலாம். ரைட், ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. இட் மீன்ஸ் இட் இஸ் a collective. யாரோ ஒருத்தர் from the top, he delegates power, he delegates authority. எல்லாருக்கும் கொடுத்து என்ன பண்றாரு, நீ இதை செய், நீ அதை செய், நீ அப்படி செய்யும் போது அதை அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்யும் போது இட் becomes successful. அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பண்றாரு, வேலையை வச்சிருக்கிறாரு. ஆமென். nobody can say எனக்கு எந்த வேலையும் இல்லைங்க, நான் ஏதோ இருக்கிறேன், ஏதோ வந்தேன், நான் ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்க போறேன்னு இல்லை. Yes, things that you have called, you have been called to do. Amen. நீங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, you have to learn to do what God has called you to do. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. Amen. ஜீசஸ் இயேசு ஜெபித்தது போல ஒருத்தரும் நாம ஜெபிக்கிறது இல்ல. ரைட். Amen. இயேசு ஜெபித்தது போல ஒருத்தரும் ஜெபிக்கிறவங்க இல்ல. பைபிள் சொல்லுது, மத்தேயுல நீங்க படிச்சீங்கன்னா, often he withdrew himself to be in the presence of the Father. அடிக்கடி என்ன பண்ணுவாராம், தன்னை எல்லாருக்கிட்டையும் பிஸியா இருப்பாரு, அற்புதங்களை செய்வாரு, அங்கங்க போவாரு, எல்லாத்தையும் செய்வாரு. அது முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் என்ன பண்ணார், தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுவாரு. தனிமைப்படுத்தி கொண்டு எங்க போவாருங்க, ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போவாரு, இல்ல ஒரு மலை மேல போயிருவாரு. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாருங்க, ஏதோ உட்கார மாட்டார், தூங்க. He used to commune with the Father. தேவனோடு உறவாடுவார், தேவனோடு சம்பாஷிப்பாரு. Amen. Hallelujah. எதுக்கு தேவனோட சம்பாஷிக்கணும், எதுக்கு why did Jesus go and pray to the Father? அவரே, he was the son of God, he was the word. அவர் ஆதியிலே அவர்தான் தேவனா இருந்தாரு. So why should he go and pray to the Father? எதுக்கு நான் இயேசு சொல்லுவாரு, என் பிதா எவைகளை காட்டுகிறாரோ அதை நான் பூமியில செய்யணும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன், I have not come, நான் பூமியில தான் இருக்கிறேன். I have come carrying the purpose of the Father. நான் சும்மா வரல, நான் வந்திருக்கிறேன். I have come, நான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறது நிஜம், பட் நான் சும்மா வரலங்க. Amen. I have come with a purpose. அப்போ இயேசு என்ன பண்ணாருங்க, எவ்ரி டே went to the Father. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல எதுக்கு போனார்னா, to hear the Father. பிதாவுடைய சத்தத்தை, பிதாவுடைய பிளான், அவருடைய பர்பஸ், பூமியில இயேசு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு the next day he lived that life. இன்னைக்கு most of the time நம்மளுடைய ஜெபத்தோட முடிச்சிடுறோம். Right. We stop our routine by just praying. இயேசுவின் நாமத்தினால ஆமென், முடிஞ்சு போச்சு. So nobody, என்னன்னா இன்னைக்கு it's a challenging, நம்முடைய வாழ்க்கை ஒரு சேலஞ்சான வாழ்க்கை தான். இது நீ நிறைய பேர் நினைக்கலாம், அது ஒரு சிலருக்கு தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவங்களோட பேசுவாரு, அவங்களோட சொல்லுவாரு, அவங்களுக்கு தன்னுடைய திட்டங்களை ரகசியங்களை வெளிப்படுத்துவாருன்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரோ ஒரு சில ஊழியக்காரங்க தான், யாரோ ஒரு சில தீர்க்கதரிசிகளுக்கு தான் அப்படின்னு. தட் இஸ் நாட் த பைபிள். அது வேதத்துல அப்படி கற்றுக் கொடுக்கல. வேதம் என்ன கத்து கொடுக்குதுங்க, அவர் என்ன பண்றாரு, he wants every believer in Christ. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், he wants to reveal, தன்னுடைய மனசுல இருக்கிறத அவர் வெளிப்படுத்தி கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இயேசு அல்ல. பைபிள் சொல்லுது, என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வந்தாரோ, then from that moment நீங்க யாரா இருக்கிறீங்க, you are part of Christ body. நீங்க இயேசுடைய சரீரமா இருக்கிறீங்க. So Christ is dwelling in you. உங்களுக்குள்ள எதுக்கு வாசம் பண்றாரு, not சும்மா feel good. feel good ன்னு சொல்றதுக்கு இல்ல. He is living in you so that he can execute, so that you can live his plan on the earth. அதுதான் தேவனுடைய பெரிய பிளான், பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். Amen. Hallelujah. So the next question comes, how many of you can boldly tell that you have the Holy Spirit in you? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்று இருக்கிறேன், எவ்வளவு பேர் தைரியமா சொல்ல முடியும்?
Amen. So why you receive, why God gave you the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு கொடுத்தாரு தேவன்? பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு? What, how do you utilize the Holy Spirit, or does the Holy Spirit utilize you? உங்களை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா? Or you being led by the Holy Spirit? Romans 8:14 ல சொல்லும், you have to be led by the Holy Spirit. Right? எபேசியர் 5:18 சொல்லும், you have to be filled in the Holy Ghost. Amen. Are you filled in the Holy Spirit and you are led by the Holy Spirit? எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? வேற அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல, வேற அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல, சும்மா அப்படியே காத்துல பறக்கிறதுக்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவன் எதுக்கு கொடுத்தாருங்க? To walk like Jesus walked. Amen. எப்படி இயேசு எப்படி பூமியில எப்படி நடந்தாருங்க? அவர் மாம்சத்துல இருந்தாரு. He came in flesh and blood. அவர் மாம்சத்துல வாழ்ந்தாரு. But when you look into the இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே வானம் திறக்கப்படுகிறது. He was filled in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாரு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். After that the Bible நீங்க படிச்சீங்கன்னா, immediately the Holy Spirit led him to the wilderness. உடனே என்ன பண்ணாராம்? பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்குள்ள நடத்தினார். வனாந்தரத்துக்கு எதுக்கு நடத்தினாரு? பைபிள் சொல்லுது, அங்க 40 நாட்கள் அவர் உபவாசமும் ஜெபத்துல இருந்தாரு. ரைட்? அல்ல வெறும் உபவாசம் ஜெபம் மாத்திரம் இல்ல, he was tempted by the devil 40 நாட்கள். He was there tempted by the devil 40 நாட்கள் அங்க சோதிக்கப்பட்டிருந்தார். அப்போ the Bible says அந்த சோதனையில எதுக்கு இயேசு ஜெயிச்சாரு? இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கல பிசாசுடைய கதை. Why it is written, the devil tempted and Jesus overcame the temptation. எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமாகும்படி எழுதப்பட்டிருக்குது. So you and I can live the same life that Jesus lived. How did Jesus overcome the temptation of the devil? வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி எங்க இருந்து வருதுங்க? How did he get the word? Through the power of the Holy Spirit. Amen. Hallelujah. ஆவியானவர் அவருக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். He brought into remembrance the word of God. So அந்த வார்த்தைகளை அவர் பேசினாரு. So he overcame the devil. Right? இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏன் கொடுத்திருக்கிறார்னா, பைபிள் சொல்லுது, யோவான் 16:13 படிச்சீங்கன்னா, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. அவர் என்ன பண்ணுவார்? எதுக்கு வந்து சகல சத்தியத்துக்கு என்ன நடத்துவாராம்? He will take what the things of me, என்னுடையதை எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பதினால் என்னை அவர் மகிமைப்படுத்துவார். What does the Holy Spirit do? He takes what Jesus has, அதை எடுத்து நமக்கு கொடுக்கிறாராம். அதை எடுத்து கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறாராம். Amen. So do you understand now? Amen. You are not only called to pray. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு எண்ணத்தோட ஜெபிக்கணும். You need a desire to know or to understand the heart of the Father. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. You want more clue? என்னுடைய ஃபேவரட்டான வசனம், என் வாழ்க்கையை மாற்றின வசனம் 1 கொரிந்தியர் 2:9 அதுல என்ன சொல்லுதுங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவில்லை, நமக்கு அவைகளை தேவன் தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவரா இருக்கிறார். The Holy Spirit, only the Holy Spirit knows the deep things of God. என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியானவருக்கு? The deep things of God, which the world cannot know, the world cannot understand. அதான் யோவான் 14:16 சொல்லும், இந்த உலகம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. Because they don't know. He is living in you. எதுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? To know the will of God, to know the plan of God. அதை தெரிஞ்சுக்கிறது மாத்திரமல்ல, why God has given you the Holy Spirit. What is the purpose of the Holy Spirit? To execute the will of God on the earth.
பூமியில நீங்களும் நானும் நிறைவேற்றணும். Not only praying. Praying is very important. The more you spend prayer, the more you spend time in the presence of God, you begin to understand the heart of God. 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், இதெல்லாம் ஒண்ணா நடக்க போறது இல்லைங்க. Make sure அவர் சமூகத்துல அதிக நேரம் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. That is the life Jesus lived. அதுதான் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்தாங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு வாழ்றதுக்கு அவர் விரும்புறாரு. He wants us to live that kind of life. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேங்க, நான் ஜெபத்துக்கு வரேன், நான் போறேன், அப்படி இல்லை. We have a greater responsibility. Amen. ஏன்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னா, he knew what, அவருக்கு தெரியும் நீ என்ன செய்ய முடியும், எந்த உச்சத்துக்கு நீ போக முடியும்னு அவருக்கு தெரியும். Knowing everything. See, God knows we are weak. நம்முடைய பலவீனங்கள் தெரியும். We almost every time we fail ன்னு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். No, even though knowing so many things, அவர் கர்த்தர் என்ன பண்றாருங்க? What does God do? He benevolently gives us his gifts. பரிசுத்த ஆவியுடைய வரங்களையும் வல்லமையும் எது கொடுக்கிறாருங்க? To bring a change in your life, in your family, in your society. You are responsible. You are very much responsible to change your world, to change around you. Don't ever keep blaming others. நம்ம மத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் வாழுகிறோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இதை பண்றது இல்லை, அவங்க அதை பண்றது இல்லை, நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். God says, நீ என்ன பண்ற? What are you doing? What are you doing? ஆதாமுக்கு சொல்லுவாரு, அவனை மண்ணுல உருவாக்கின பிறப்பாடு என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு, சரிப்பா நீ பாத்துக்க, உன் வேலையை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல. அவர் சொல்றாரு எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு, he gave everything. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இதை பண்படுத்தவும், இதை பாதுகாக்கணும், அதை வேலை செய்யணும். ஆதாமுடைய வேலை என்ன? 4 ஆறுகளை கொடுத்துட்டேன், கோல்டு கொடுத்துட்டேன், சில்வர் கொடுத்துட்டேன், டைமண்ட் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். உன் ஜாப் என்னப்பா? பண்படுத்தணும், ரைட்? அதை செவ்வாய்ப்படுத்தணும். அதை கொடுத்தபடி காட், தேவன் என்ன பண்றாருங்க? I want you to maintain this garden. உன்கிட்ட கொடுத்தாச்சு. தேவன் சொல்ல, பார்ப்பா நான் இதை கொடுத்துட்டேன், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன்னு சொல்ல. உனக்கு கொடுத்தாச்சு. It's your job to maintain it. அப்போ உங்களுக்கு அபிஷேகமும் வல்லமையும் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, not feel good இருக்கிறதுக்கு இல்ல, he has believed in you. ஆதாம நம்பிதான் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு. உங்களை நம்பிதான் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆவியானுடைய வரங்களை கொடுத்திருக்கிறாரு. not to feel good and say I am just so fine ன்னு சொல்றதுக்கு அல்ல. go, அதான் அவர் என்ன இயேசு சொன்னார், when before leaving this earth, அவர் சொன்னார், go into all this world. உலகம் எங்க போய் என்ன பண்ணு? சொல்லு, சுவிசேஷத்தை அறிவி, சீஷராக்கு, பிறகு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடு. This is a teaching. Hallelujah. அப்போ அதோட முடிக்கல. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். Amen. ஹலோ, நான் கூட இருக்கிறேன்ப்பா. Now this is your job. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. நமக்கு என்ன, ஐயோ எனக்கு இல்லைங்க, அது அவங்களுக்கு அந்த வேலை. No, you have been given that authority. You have given me that power. வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எடுத்து பயன்படுத்தணும். Amen. Hallelujah. God called us. அவர் என்ன பண்றாருங்க? பேதுருவை கூப்பிடுவாரு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, பேதுரு சொல்லார், வாப்பா மீன் பிடிக்க போலாம். பேதுரு சொல்ல, ஆண்டவர் ராத்திரி எல்லாம் நாங்க ட்ரை பண்ணோம், ஒண்ணும் கிடைக்கல, நீ வா ஆழத்துக்கு போ. ஆழத்துக்கு கொண்டு போன போது என்ன பண்ணது? திரளான மீன் கிடைச்சுதான். மீன் கிடைச்சது எவ்வளவுங்க? 2 போட் மூழ்கிற அளவுக்கு மீன் கிடைக்குது. உடனே பேதுரு என்ன பண்றான்? பார்த்து பயந்துறான். போட்லயே அவருடைய காலில் விழுறான். விழுந்துட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷனை விட்டு போயிருங்க,
ஐ எம் நாட் வர்தி ஃபார் தட். ஏசு என்ன சொன்னாருங்க? ஆமா நீ சொன்னது ரைட்னு சொன்னாரா? என்ன சொல்றாரு? பேதுருவே நீ மீன் பிடிக்கிற, நான் இப்ப உன் தொழில மாத்த போகிறேன், நீ மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவாய். இந்த வார்த்தை சொல்லும் போது was Peter prepared? சுவிசேஷம் சொல்றதுக்கு அவன் ரெடியா இருந்தானா? இல்ல. But God foreknew. உனக்கு வேலை இதுதான் நான் வச்சிருக்கிறேன், இதை நீ செய்ய போற. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? God foreknew you. Because நீ இன்னும் you are nothing. பைபிள் சொல்லுது தாயின் கருவில முதுரா பிண்டமா இருக்கும் போதே அவர் கண்கள் பார்த்ததான். தாவீது சொல்லுவார், என் தாயின் கருவில என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக உடைய கண்கள் என்னை பார்த்தது, என் எலும்புகள் வளர்வதை உன் கண்கள் பார்த்தது, அவைகள் எல்லாம் உடைய புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ரைட்? God himself will say, எரேமியா பார்த்து சொல்லுவாரு, அப்பா நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை என்ன பண்றேன், என் கண்ணு பார்த்துச்சு, உன்னை பிரிச்சு எடுத்துச்சு. ஆமென். நான் என்ன பண்ணி இருக்கிறேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது was he prophet? Was Jeremiah prophet? No. அப்பதான் கூப்பிடுறாரு, என்ன பண்ணி இருக்கிறேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குறேன். This was planned and designed by God. Even அதான் பைபிள் சொல்லுது, நீ தாயின் you are been planned and designed by God even before you got into your mother's womb. அதான் பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். Even before anything came into existence, God saw you. God saw you. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு? For you to execute his plan and his purpose. ஜெபம் எதுக்குங்க? His plan, his purpose that you pray. நீங்களும் நான் ஜெபிக்கும் போது hallelujah, he reveals his plan. நீங்க பைபிளை படிக்கும் போது he reveals his plan. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் சொப்பனங்களும் தரிசனம் யார் பார்ப்பாங்களாம்? Who will see the visions? வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்களை காண்பார்கள். ரைட்? ஆல் என்னுடைய men servants and women servants மேல நான் ஊத்துவேன். They will prophesy. முதியோர்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்ப்ப. See, அப்போ நல்லா யோசித்து பாருங்க. யோவேலுக்கு சொல்லும் போது யோவேலுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசன யோவேலுக்கு வாயிலனால வைக்கிறாரு. அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பேதுரு அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லும் போது ரீகாலெக்ட்ஸ் யோவேல் தீர்க்க தரிசனத்தை பேதுரு ரீகாலெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லாரு? யோசிச்சு பாருங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள், கிறிஸ்துவ பிள்ளைங்க, they are living in ignorance. அறியாமல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we think that அவங்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்களே, அந்த ஊழியக்காரர்கள் we are just living. நம்ம பிசாசு என்ன பண்றான், நம்ம கண்களை குருடாக்கி வச்சுட்டு நாம என்ன பண்றோம், we always depend on someone. அந்த ஊழியக்காரர் எனக்கு, இந்த ஊழியக்காரர் ஒண்ணு இல்லைங்க. hallelujah. what I learned, அற கதவை சாத்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல நீ உட்காரு, முழங்கால் படி இருக்கிறியோ, படுக்கிறியோ, இல்ல உருள்றீங்களோ, நிக்கிறீங்களோ, நடக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் when you just go into that உங்க ஜெப அறைக்குள்ள போய், அது எந்த அறையா இருக்கட்டும், when you look unto God, when you begin to call upon him, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது, உங்க கைகளை உயர்த்தி அவர் ஆராதிக்கும் போது, அவருக்கு ஆண்டவரே hallelujah, when you begin to confess him, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சுகவீனமா இருக்கிறேன், ஆண்டவரே என்னால இதை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா ஆண்டவரே நீங்க சொன்னீங்க என் பலவீனத்தில் உங்க பலன் பூரணமா இருக்குன்னு சொன்னீங்க. ரைட் நவ ஐ ப்ரே லார்ட், உங்க பலத்தை எனக்கு கொடுங்க, உங்க சத்துவத்தை எனக்கு கொடுங்க, உங்க ஹீலிங் எனக்கு கொடுங்க, உங்க வல்லமை எனக்கு கொடுங்க, so that நான் பூமியில பிறந்தது வாழ்ந்தது நான் சாகிறதுக்கு முன்னாடி I will do something for your kingdom, oh God. இன்னும் எத்தனை காலம் தான் நம்மையே நாம பார்த்து என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம்? It's for everyone.
ஒரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் அதேதான், முதியவர்களா இருந்தாலும் அதேதான் ஆண்டவருக்கு சொல்லுகிறது. Amen. Hallelujah. God didn't use Moses at the age of 20 or 30 or 40 la use பண்ணல. God began to use him at the age of 80. யோசுவா, அதே யோசுவா வேலைக்காரனா தான் வாலிபன்ல எடுத்து தேவன் பயன்படுத்தினாரு. Amen. காலேப வயதான போது எடுத்து பயன்படுத்துறாரு. அவன் சொல்றான், இப்ப எனக்கு 85 வயசு ஆயிருச்சு, அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒன்னால அந்த மலையை கூட நான் finish. Because he knew the power of God. அவன் சொல்றான், என் பலத்துல முடியாது, என் சத்துவத்துல முடியாது. I know the God who called me. அந்த பைபிளை படிக்கும் போது ஏதோ பைபிளை படிக்கிறேன்னு படிக்காதீங்க. Put yourself அந்த இடத்துல உங்களை போட்டு நீங்க படிச்சு பாருங்க. It will bring a change. It will bring a change. Hallelujah. ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பத்தி எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமென். பயங்கரமான அற்புதங்களை, மரித்தோர்களை உயிரோட எழுப்பின மனுஷன் அவரு. சொந்த மனைவியே செத்து போனாங்க, அவர் சொன்னார், how dare death ன்னு கேட்டார். அவரு எழுப்பினாரு. அப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க, ஏசு தான் பையனை அழைச்சாரு, என்ன விடு, என்ன ஆளை விடுந்தோன்னா, சரி சரி ஏசு தான் அழைச்சாரு, அப்ப போன்னு விட்டுட்டாரு. அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில தெரியுங்களா, he had a issue, kidney stone issue இருந்தது. அவர் ஒரு சேலஞ்ச் ஆண்டவர்கிட்ட பண்ணியிருந்தாரு, ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தார். ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் என் சரீரத்துல கத்தி படக்கூடாது. அவர் கடைசி என்ன பண்ணார் தெரியுங்களா, பிரசங்கம் பண்ணிட்டு போய் பின்னாடி போனார், சர்ச்சுக்கு பின்னாடி போனாரு. அந்த இடத்துல போய் அவர் மரிச்சு போனார். ஆஃப்டர் பிரீச்சிங். ஆமென். ஹalleluya. So that is a challenge. அவர் எப்படிங்க, படிப்பு அறிவு இல்லாதவர் அவரு. He was an illiterate. அவங்க மனைவி படிச்சவங்க. He was a plumber. அவர் எப்படி கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்த முடியும்? பிகாஸ் அவர் என்ன ஒரு பொருத்தனை கர்த்தரோட பண்ணி கொண்டாரு. எவ்ரிபடி. ஒரு ஸ்மித் விகில்ஸ்வர்த் இல்ல, அது அந்த வல்லமையும் அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். இயேசு மேல இயேசுவோட, இயேசு மேல இயேசு பக்கத்துல இயேசுவை நடத்தின அதே ஆவியானவர் தான் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஆவியானவர் கொடுக்கல, சின்ன வல்லமை கொடுக்கல. the same Holy Ghost. அதே ஆவியானவர் தான். இன்னைக்கு அந்த ஆவியானவர், ஜீசஸ் could walk, ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்தாங்க, அந்த வல்லமையில இருந்தாங்கன்னா, why not we? A simple thing is that, ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க, இந்த சத்தத்தை கேட்கிற இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கங்க, you don't believe. You don't believe. அது பைபிள்ல இருக்குதுங்க, பட் இட்ஸ் நாட் ஃபார் மீ. எனக்கு இல்லங்க, எனக்கு இல்லங்க. Who said உனக்கு இல்லன்னு? It's the devil. பிசாசுடைய பொய்யை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We don't believe in the Bible. We don't believe in his word. We don't believe that the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாருங்கிறத கூட நமக்கு நிச்சயம் இல்ல. உள்ள இருக்கிறது தெரியாம தான் என்ன பண்றோம், உள்ள நிச்சயம் இல்லாததுனால வாயில வந்ததெல்லாம் பேசுறோம். Hallelujah. மார்கரெட் தாம்சன் என்ற ஒரு மிஷனரி, Hallelujah, அவங்கள நிறைய தேடின, எனக்கு எங்கன்னு கிடைக்கல. மார்கரெட் தாம்சன் அவங்க பேரு. அந்த மிஷனரி, அந்த அம்மா வந்து வாலிப வயசுல அமெரிக்கால இருக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க தான். Somehow she got attracted on Jesus. இந்த வாலிப வயதுல அவங்க என்ன பண்றாங்க, she surrenders her life to Jesus. இயேசுக்கு தங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கறாங்க. She is been filled by the Holy Spirit. ஆவியானால் நிரப்பப்பட்ட பிறகு தேவன் என்ன பண்றாருங்க, அவளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கறாங்க. அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது எங்க போக சொல்றாங்க, குட்டமாலாக்கு போற சொல்றாங்க. ரைட். சோ இவங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியாது, அங்க பேசுறவங்க எல்லாம் ஸ்பானிஷ். பட் கர்த்தர் சொன்னாருன்னு போயிட்டாங்க. வாலிப வயசு, ஒரு 20-22 வயசுல போறாங்க. போன பிறகு என்ன பண்றாங்க, அவங்க இயேசு பத்தி சொல்றாங்க, யாரும் ஏத்துக்கல.
they wanted to kill her. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மந்திரம் பில்லி சூனியம் பயங்கரமா இருந்தது. விச் டாக்டர்ஸ் இருந்தாங்க அங்க. அந்த இடத்துல போறாங்க இவங்க. அந்த இடத்துல போகும்போது எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த அம்மாக்கு விரோதமா செய்யற கிரியை செய்யறாங்க. இவங்க வெளியே வர விடுறது இல்ல. ஒரு சின்ன குடிசை போன்ற ஒரு வீட்டுல போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவ சமூகத்துல ஒன்னும் பண்ணல, யார் என்ன பண்ணாலும் she never cared or bothered about anyone. அந்த அம்மாக்கு தெரியும் இயேசுங்க என்ன அனுப்பி இருக்கிறாரு, நான் இயேசுடைய கட்டளையின்படி வந்திருக்கிறேன், இயேசுக்கு தெரியும் என்ன பண்ணணும். அதனால அவங்க ஜெபம் பண்ணாங்க. as she was praying, ஜெபிக்க என்ன ஆச்சுங்க, வெளியே போக முடியாது. அவ்வளவு பெர்சிக்யூஷன், அவ்வளவு தடைகள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தடை வந்து, ஐயோ தடை வந்துருச்சு, இவ்வளவு கதை பேசுறோம். அல்லேலூயா. தடைலாம் புதுசா இல்ல கிறிஸ்துவத்துக்கு, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பெருசா இருக்குது. இப்ப தெரியுங்களா, நைஜீரியால எத்தனை கிறிஸ்தவர்கள் கொண்டாங்கன்னு தெரியுமா? நடந்துட்டு தான் இருக்குது, ஆதி முதலாய் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல கொஞ்சம் அடிச்சுட்டாக ஒடிச்சுட்டா, ஐயோ ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, புலம்பி ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அடிக்கும் போது உதைக்கும் போது, if you are in Christ, if you are being filled in the Holy Spirit, God will manifest. அந்த தீமையை கூட நன்மையாய் கர்த்தர் மாற்ற முடியும். அந்த அம்மா யாரெல்லாம் தடையா நின்னாங்களோ, அந்த he was a witch doctor. அவர் என்ன பண்றாங்க, அவங்க மகனுக்கு திடீர்னு ஒரு பெரிய வியாதி வந்துருது. வியாதி வந்ததுனால அந்த அவங்க பிள்ளைக்கு என்ன மருந்து, பக்கத்துல அதே நேரத்துல ஒரு டாக்டர் அங்க இருக்கிறாரு, அந்த ஊர்ல இருக்கிறாரு. அவர் வந்து மருந்து கொடுக்கிறாரு, மாத்திரை கொடுக்கிறாரு, ஒன்னும் நடக்கல. காய்ச்சல் பாட்டுக்கு காய்ச்சல் கொதிக்குது, செத்து போகிற நிலைமை. அந்த டாக்டர் சொல்றாரு, இன்னும் ஒன்னும் பண்ண முடியாது, உன் பிள்ளைய செத்து போயிடான. அந்த மாதிரி ஆயிரமான ஜனங்க அந்த ஊர்ல செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. சோ அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றான், அன்னைக்கு ராத்திரி ஓடோடி வரான் இந்த அம்மா கிட்ட, வந்து கெஞ்சுறான், என் மக வியாதியா இருக்கிறா, என் மக வியாதியா இருக்கிறா, ஏதாகிலும் செய்யுங்க, ஏதாகிலும் செய்யுங்க. she was not a doctor. சரி, அவங்க போய் ஜெபிக்கிறாங்க. போய் அவங்க ஜெபித்த அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைக்கு சுகமாயிருது, வியாதி போயிருது அந்த பிள்ளைக்கு. இப்ப எந்த மனுஷன் இந்த மார்கரெட் தாம்சனை கொல்ல நினைச்சானோ, அடிச்சு ஊரை விட்டு துரத்தணும்னு நினைச்சானோ, he was the first disciple அந்த அம்மாக்கு. அவன் இப்ப கூட்டம் சுத்துறான், கிராமம் இருக்கிற வில்லேஜா கூட்டம் சுத்துறான். சுத்திட்டு என்ன சொல்றான், இயேசு இருக்கிறாரு, இயேசு கிட்ட வாங்க சுகம் உண்டாகும், இயேசு கிட்ட வாங்க பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண அந்த அம்மாவை பத்தி கிரகணம் எழுதுறாரு. அவர் கேட்டுட்டு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியா, இவ்வளவு ஆவியானுடைய வல்லமை பெற்றவளா, இந்த மகிமையான தேவனுடைய வல்லமை பெற்றவளா, விசுவாச நடுங்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த தேசத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக அவங்க செயல்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, தேவன் அழைக்கும் போது எஸ் லார்ட்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே அதிகமாக நாம ஜெபிக்கிறதுல இந்தியர்களை சேலஞ்ச் பண்ணிக்க முடியாது. பட் என்ன ஒரு பிரச்சனை, ஜெபத்தோட நின்று விடுகிறோம். அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த இடத்துக்கு போ, நான் உன் கூட இருப்பேன், நான் செய்வேன், காரியங்களை நான் செய்வேன். இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும். அவருடைய ஜெபம் அதுதான். ஆண்டவர் தரிசனமாக கர்த்தா தேவனே, ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் then God reveals his plan. இன்னைக்கு ஏன் நமக்கு பிளானை ரிவீல் பண்றது இல்லைன்னா, we always tell ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, அவங்க கடன் பிரச்சனை மாறட்டும், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனா எத்தனை பேர் கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், வாட் இஸ் யுவர் வொர்க், வாட் இஸ் தி வொர்க் ஐ ஹேவ் ஃபார் யூ, உமக்கு நீர் எனக்காக வைத்திருக்கிற வேலை என்ன ஆண்டவரே. Let me do it.
இப்ப நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, நீங்க போகும்போது ஒண்ணுமே நடக்காதது போல தோணும். You will not feel anything. You will not, ஒண்ணுமே தெரியாது. You go and pray and come. தேவன் பிறகு பாருங்க அற்புதம் நடக்கிறது. தானா நடக்கும். தானா நடக்கும். இயேசுவின் நாமத்துல நடக்காதது எதுவுமே கிடையாது. Everything will happen. Hallelujah. உங்க வேலை, என் வேலை அவர் சொன்னதை செஞ்சுட்டு வரணும். அவர் செய்யறாரா விடுறாரா அது அவருடைய வேலை. இட்ஸ் நாட் மை ஜாப், இட்ஸ் நாட் மை ஒர்க். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரர் இருக்கிறான்னா வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, எஜமானனும் எஜமாட்டி சொல்லுங்க இந்த வேலை செய்யணும், அவ்வளவுதான் அவன் செய்யணும். செஞ்ச பிறகுதான் அதுக்கு ரிவார்டு. நாம செய்யறதுக்கு முன்னாடி ஹெசிடேஷனோட நாம இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. You cannot see the results. இன்னைக்கு கிறிஸ்துவத்துல ரிசல்ட் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, we have become spiritually idle. சோம்பேறிகளாக இருக்கும். சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா, praise the Lord. அது சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க. அது சொல்றதுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சிக்கல, உங்களை எனக்கு மீட்பை கொடுக்கல. Many are living in deception. ஒரு ஏமாற்றத்துல, ஒரு வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். When you yourself are a miracle, நீங்களே ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக வச்சிருக்கும் போது நாம் என்ன பண்றோம்? we run. இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம். ஹல்லேலூயா. போகணும் தான் இல்லைன்னு சொல்லல. போகும்போது யார ஒரு அவிசுவாசியை கூட்டு போகணும். நீங்க கூட்டு போங்க, அற்புதம் அவங்களுக்கு செய்வார், உங்களுக்கு நடக்காது. That is the principle of God. Hallelujah. உங்க வேலை அது. மனுஷனை நம்புறத விடணும், கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கணும். ஏசாயா அழகா சொன்னார், நாசில சுவாசம் உள்ள யாரையும் நம்பாதன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு எனக்கு பூமி அவர் தான் கொடுத்திருக்கிறார். He has given this earth for you and me. எதுக்குங்க? I think it's in Psalm 115ல பாருங்க ஒரு வசனம் இருக்கும், படிச்சு பாருங்க. அது 16ஆம் வசனம் பாருங்க. பூமி யாரு கொடுத்திருக்கிறாரு? வானங்கள் யாருது? பூமி யாருது? இப்ப பூமி யாருது? பூமி யாருக்கிட்ட கொடுத்திருக்காரு? பூமியை செபைப்படுத்துற வேலை யாருது? பூமியை பண்படுத்துற வேலை யாருது? பூமியில பிசாசின் பிடியில இருக்கிற மக்களை விடுவிக்கிறது யாரு வேலை? செய்யறோமா? பைபிள் முழுக்க உங்களுக்கு பேட்டர்ன்களை வச்சிருக்கிறாரு. அதை நீங்களும் நானும் செய்ய ஆரம்பிக்கணும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை என்ன பண்ணி இருக்கிறாரு? God has, படிங்க அந்த 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாரி 13ஆம் வசனம் படிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் எழுதுறாரு என்னன்னு, எங்க இருந்தோம் நீங்களும் நானும்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படு. வாட் காட் டிட் ஃபார் யூ அண்ட் மீ. ஆண்டவர் என்ன பண்ணார் உங்களுக்கு எனக்கும்? எங்க இருந்தோம் நீங்களும் நானும்? இருளின் அதிகாரம். we were in the power of darkness. devil held you. தன்னுடைய வல்லமையினால பிசாசு உங்களை என்ன பிடிச்சிருந்தான். அவன் கையில இருந்து யார் உங்களை விடுதலை ஆக்கினது?
பைபிள் சொல்லுது பிதாவாகிய தேவன் அன்பின் விடுதலையாக்கி என்ன தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாராம். எங்க நம்ம என்ன பண்ணி இருக்கிறாருங்க? He has placed you in the kingdom of his son of love. எங்க வச்சிருக்கிறாரு? எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க இருக்கிறீங்க? பெத்தேல் பிரேயர் ஹவுஸ்ல இருக்கிறீங்க. மேல்வேர் எங்க இருக்கிறீங்க? நீங்க பெத்தேல் பிரேயர் ஹவுஸ்ல எங்க இருக்கிறீங்க? நீங்க அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிறார். ஆதாம எங்க கொண்டு போய் வச்சாரு? ஏதேன் தோட்டத்துல தேவன் கொண்டு போய் வச்சாரு. ஏதேன் தோட்டத்துல தான் தேவன் வச்சாரு. இப்ப உங்களை என்ன எங்க வச்சிருக்கிறாரு? In the kingdom of his son of love. Where is the kingdom of his son of love? எங்க இருக்குது? பூமியில இருக்குது. அந்த பூமியில தான் பூமியை உங்களுக்கு எனக்கு கொடுத்து அந்த பூமியில இருக்கிற இயேசுடைய குடும்பத்து ராஜ்யத்துக்குள்ள உங்களை என்ன வச்சிருக்கிறார்? எதுக்கு வச்சிருக்கிறாரு? இந்த பூமியை அவருக்கு மறுபடியும் அவருக்கு பண்படுத்தி அதை ஆயத்தப்படுத்தி அவருக்கு திரும்ப வாபஸ் கொடுக்கணும். உங்க வேலை என் வேலை அதுதான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் an amazing லைஃப். ஆச்சரியமான, அற்புதமான, மகிமையான, வல்லமையான, கொண்டாடக்கூடிய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க? சோர்ந்து போயிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் a trick of the devil. உங்களை தலையெடுக்காத செய்க, தலையெடுக்க கூடாதுன்னு அவன் சித்தம் கொண்டு இருக்கிறான். அதனால உங்க மனசுக்குள்ள எப்போதுமே முடியாது முடியாது முடியாது. சில நேரத்துல அவங்க இப்படி இவங்க இப்படி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க. அதை பண்றதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதை முறியடித்துக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. இயேசு என்ன பண்ணாருங்க? அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் என்ன பண்ணாருங்க? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு என்ன பண்ணாருங்க? இயேசு என்ன பண்ணாரு? எதுக்கு? நல்ல கதையா இருக்குது. நல்லா சுத்தி திரிந்தாராம். பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி கொண்டு அவர் சுற்றி தெரிந்தாராம். அதோடைய அர்த்தம் நாங்க அவர் பாட்டுக்கு போனாரு. பிசாசின் பிடியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ விடுதலை ஆக்கிட்டே சுத்தின்னு இருந்தாரு. ஹல்லேலூயா. உங்களை என்ன கேட்டா நான் சிவாஜி நகருக்கு ஏன் போறேன்? ஏன் போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு நான் போறேன். எதுக்குங்க? சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போறேன். அபிஷேகம் ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணாரு. எதுக்கு? உங்களுக்கு அதேதான். தேவன் ஏன் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? அது இயேசுக்கு அபிஷேகம் பண்ணாரு. ஏன் பைபிள்ல எழுதப்பட்டு இருக்குது? அதே லைஃப் தான். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தார்னா, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறாரு. கொலோசியர் 1:27 சொல்லுது. ஏன் உள்ள இருக்கிறாரு? அவர் உள்ள இருக்கிறார்னா சும்மா அப்படியே டம்மியா ஒரு பொம்மையா செஞ்சு உங்களுக்குள்ள தேவன் வைக்கல. அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறாரு. மரித்தேன் சதா காலங்களில் உயிர் உள்ளவரா இருக்கிற அவர் உள்ள இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார் இயேசு? உயிர் தெழுத வல்லமையோட இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாரு? இயேசு மேல இருந்த அதே அபிஷேகம் அவர் உள்ள இருந்தார்னா எங்க இருக்கும் அபிஷேகம்? கர்த்தருக்கு மனக்கண்களை திறப்பாராக. இந்த ரெவலேஷனோட நீங்க எங்க இருந்து போங்க. நான் ஜெபம் பண்றேன். Amen. If Jesus is living in you, hallelujah. தேவன் அபிஷேகத்தை உங்களை பார்த்து கொடுத்தாரா இயேசுவை பார்த்து கொடுத்தாரா? இயேசுவை பார்த்து கொடுத்தாரு. அந்த இயேசு உங்களுக்குள்ள அனுப்பிட்டாரு. இப்ப அபிஷேகம் எங்க இருக்குதுங்க?
உங்களுக்குள்ள இல்ல, உங்க மேல இருக்குது. எதுக்கு இருக்குது? பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி குணமாக்கி அந்த நன்மை செய்து சுற்றி தெரியணும். நீங்க போனாலுமே சர்வசாதாரணமா நடக்கணுங்க. அதுதான் ஆண்டவருடைய சித்தம், திட்டம்.